வணக்கம், வெல்கம் டு சுவைத்திரு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் புர்ஜி கிரேவி. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், பராத்தாக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு பே லீஃப், 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த கடலை மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம கிரேவி நல்லா திக்காக வரதுக்காக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் மிளகானா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ மல்லித்தூள் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சுருண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு சிம்லே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பன்னீரை கிரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவியில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்திருக்கு. பன்னீர்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான பன்னீர் புர்ஜி கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.